எரேமியா ஆகமம் அதிகாரம் 49. அம்மோனியரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேலுக்கு புதல்வரே இல்லையா? அதற்கு வழிமரபே கிடையாதா? மில்கோம் காத்தை கைப்பற்றியது ஏன்? அவன் மக்கள் அதன் நகர்களில் குடியிருப்பது ஏன்? இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அம்மோனியரின் ராபாவுக்கு எதிராக போர் முரசு ஒலிக்கச் செய்வேன். அது பாழடைந்த குவியல் ஆகும். அதன் ஊர்கள் தீக்கிரையாகும். தன்னை கைப்பற்றியோரை இஸ்ரவேல் கைப்பற்றிக் கொள்ளும் என்கிறார் ஆண்டவர். எஸ்போனே, புலம்பி அழு. ஆயி பாழடைந்து விட்டது. ராபாவின் புதல்வியரே, ஓலமிடுங்கள். சாக்கு உடை உடுத்திக் கொள்ளுங்கள். ஒப்பாரி வையுங்கள். மதில்களுக்கிடையே அங்கும் இங்கும் ஓடுங்கள். மில்கோம் நாடு கடத்தப்படுவான். அவன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அவனோடு செல்வார்கள். பற்றுறுதியற்ற மகளே, உன் பள்ளத்தாக்குகள் பற்றி, உன் செழிப்பான பள்ளத்தாக்குகள் பற்றி பெருமை அடிப்பானேன். உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்கிறாய். எனக்கு எதிராய் எவன் வருவான் என சொல்லிக் கொள்கின்றாய். உன்னை சுற்றியிருப்போர் அனைவரிடமிருந்தும் உனக்கு திகில் வருவிப்பேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர். நீங்கள் எல்லாரும் தலைதெறிக்க ஓடுமாறு விரட்டியடிக்கப்படுவீர்கள். தப்பியோடுவோரை ஒன்று சேர்க்க எவரும் இரார். பின்னர் அம்மோனியரின் சொத்து செல்வங்களை திரும்ப கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஏதோமை குறித்து படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: தேமானில் ஞானம் அற்றுப்போயிற்றா? மதிநுட்பமுடையோரிடமிருந்து அறிவுரை ஒழிந்து போயிற்றா? அவர்களின் ஞானம் மறைந்து போயிற்றா? தேதோன் குடிமக்களே, திரும்புங்கள், தப்பியோடுங்கள், பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள். நான் ஏசாவை தண்டிக்கும் அவனது காலத்தில் அழிவை அவன் மீது கொண்டு வருவேன். திராட்சை பழம் பறிப்போர் உன்னிடம் வந்தால் விடுபட்ட பழங்கள் எஞ்சியிராவோ? இரவில் திருடர் வருவாராயின் தேவைக்கு மேல் திருடமாட்டார் அன்றோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கிவிட்டேன். அவனுடைய பதுங்கிடங்களை வெளிப்படுத்திவிட்டேன். இனி அவனால் மறைந்திருக்க முடியாது. அவன் வழிமரபினர் சகோதரர் அடுத்திருப்பார், அழிக்கப்படுவர். அவன் முற்றிலும் அழிந்து போவான். அநாதைகளை பற்றி கவலை கொள்ளாதே. நான் அவர்களை வாழ வைப்பேன். உன் விதவைகள் என்னில் நம்பிக்கை வைக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நியாயப்படி துன்ப காலத்தில் குடிக்க தேவையில்லாதவர்களே குடிக்க வேண்டியிருந்தது என்றால் நீ எவ்வாறு தண்டனைக்கு தப்ப முடியும்? இல்லை, நீ தண்டனை பெறாது போக மாட்டாய். நீ துன்ப காலத்தில் குடித்தே தீருவாய். ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார்: என்மேல் ஆணை, பேரச்சம், கண்டனம், அழிவு, பழிப்பு ஆகியவற்றுக்கு போஸ்ரா ஆளாகும். அதன் நகர்கள் அனைத்தும் என்றென்றும் பாழாய் கிடக்கும். நான் ஆண்டவரிடமிருந்து ஒரு செய்தி கேட்டேன். ஒன்று கூடுங்கள், அதனை எதிர்க்க வாருங்கள், போருக்கு புறப்படுங்கள் என்று சொல்லுமாறு மக்களினத்தார்க்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டுள்ளான். பார், மக்களினத்தாருள் உன்னை சிறியதாய் ஆக்குவேன். மாந்தர் தம் இகழ்ச்சிக்கு நீ ஆளாவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, குன்றின் உச்சியை பிடித்திருப்பவனே, நீ விளைவித்த அச்சமும் உன் உள்ளத்தின் இருமாப்பும் உன்னை ஏமாற்றிவிட்டன. நீ கழுகை போல் உன் கூட்டை உயரத்தில் கட்டினாலும் நான் உன்னை அங்கிருந்து கீழே தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏதோம் பேரச்சம் தரக்கூடியதாய் மாறும். அதன் வழியே போகிறவன் எவனும் அதிர்ச்சி அடைவான். அதன் அழிவு கண்டு ஏளனம் செய்வான். சோதோம் கொமோராவும் அவற்றின் அண்டை நகர்களும் வீழ்த்தப்பட்ட பொழுது நிகழ்ந்தது போல் ஏதோமில் ஒருவனும் குடியிருக்க மாட்டான், எவனும் தங்க மாட்டான் என்கிறார் ஆண்டவர். யோர்தானை அடுத்த காட்டினின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல்
நான் அவர்களை அங்கிருந்து திடீரென்று விரட்டி அடிப்பேன். நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவனாக்குவேன். ஏனெனில் எனக்கு நிகர் யார்? என்னை தட்டி கேட்பவன் யார்? எந்த தலைவன் என்னை எதிர்த்து நிற்பான்? எனவே ஏதோமுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் தேமானின் குடிகளுக்கு எதிராக அவர் எடுத்துள்ள முடிவுகளுக்கும் செவி கொடுங்கள். மந்தையில் மிகச்சிறிய ஆடுகளும் தென்னமாய் இழுத்துச் செல்லப்படும். ஆட்டுப்பட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும். அவர்களுடைய வீழ்ச்சியின் ஒலியால் நிலம் நடுங்கும். அவர்களின் கூக்குரல் செங்கடல் வரை கேட்கும். இதோ கழுகை போல் ஒருவன் வானளாவ பறந்து கீழ்நோக்கி பாய்வான். போஸ்ரா மேல் தன் இறக்கைகளை விரிப்பான். அந்நாளில் ஏதோமின் படை வீரர்களுடைய இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும். தமஸ்கு குறித்து ஆமாத்தும் அர்பாதும் கலக்கமடைந்துள்ளன. கெட்ட செய்தியை அவை கேள்வியுற்றன. அவை அச்சத்தால் நடுங்குகின்றன. கடலை போல் தத்தளிக்கின்றன. அவற்றுக்கு அமைதியே கிடையாது. தமஸ்கு தளர்ந்து விட்டது. தப்பியோட பார்க்கின்றது. அதனை கிளி பிடித்து கொண்டது. வேதனை துயரத்தின் பிடியில் பேறுகால பெண் தவிப்பது போல் அதுவும் தவிக்கின்றது. புகழ்பெற்ற நகர், மகிழ்ச்சி பொங்கும் நகர் இப்படி கைவிடப்பட்டு கிடக்கிறதே. அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள். அதன் படை வீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். தமஸ்குவின் மதில்களில் தீ வைப்பேன். பென்னதாதின் கோட்டைகளை அது சுட்டெரிக்கும். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் வீழ்த்திய கேதார், ஆட்சோர் அரசுகள் பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே. புறப்படுங்கள், கேதாரை எதிர்த்துச் செல்லுங்கள். கீழ்த்திசை மக்களை அழித்தொழியுங்கள். அவர்களின் கூடாரங்களும் மந்தைகளும் பிடிபடும். கூடாரத் துணிகளும் மற்ற எல்லா பொருள்களும் கைப்பற்றப்படும். அவர்களின் ஒட்டகங்களை அவர்களிடமிருந்து ஓட்டிச் செல்வர். எப்பக்கமும் ஒரே திகில் என மனிதர் ஓலமிடுவர். ஆட்சோரின் குடிமக்களே, தப்பியோடுங்கள். தூரமாகச் சென்று பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியுள்ளான். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்துள்ளான். புறப்படுங்கள். கதவுகளோ தாழ்பாள்களோ இன்றி அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழும் மக்களினத்தார்க்கு எதிராக, தனித்து வாழும் மக்களினத்தார்க்கு எதிராக முன்னேறிச் செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையடிக்கப்படும். அவர்களின் எண்ணற்ற மந்தைகள் பறிமுதலாகும். முன்தலையை மழித்துக் கொள்ளும் மக்களை காற்றில் பறக்க விடுவேன். எப்பக்கம் இருந்தும் அவர்கள் மேல் அழிவை கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆட்சோர் குள்ளநரிகளின் உறைவிடமாகும். என்றும் பாழடைந்து கிடக்கும். அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார். எவரும் அதில் தங்கவும் மாட்டார். யூதாவின் அரசன் செதேக்கியாவினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஏலாமை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. ஏலாமின் வலிமைக்கு ஆதாரமான வில்லை முறித்து போடுவேன். வானத்தின் 4 திசைகளினின்று 4 வகை காற்றுகளை ஏலாம் மீது வரவழைப்பேன். இந்த எல்லா காற்றுகளினாலும் அவர்களை சிதறடிப்பேன். ஏலாமினின்று விரட்டியடிக்கப்பட்டோர் சென்றடையாத நாடே இராது. ஏலாமின் எதிரிகள் முன்னும் அதன் உயிரை பறிக்க தேடுவோர் முன்னும் நான் அதை நடுங்கச் செய்வேன். அவர்கள் மேல் தண்டனை வருவிப்பேன். என் சினம் அவர்கள் மேல் மூண்டெழும் என்கிறார் ஆண்டவர். அவர்களை முற்றிலும் அழித்து தீர்க்கும் வரை அவர்களை பின்தொடருமாறு வாளை அனுப்பி வைப்பேன். ஏலாமில் என் அரியணையை அமைப்பேன். அவர்களின் அரசரையும் தலைவர்களையும் அழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் இறுதி நாள்களில் நான் ஏலாமின் சொத்து செல்வங்களை திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர்.
எரேமியா ஆகமம் அதிகாரம் 50. பாபிலோனை குறித்தும் கல்தேயரின் நாட்டை குறித்தும் இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் அருளிய வாக்கு. மக்களினத்தார் நடுவே அறிவியுங்கள், பறைசாற்றுங்கள், கொடியேற்றுங்கள், முழக்கம் செய்யுங்கள். பாபிலோன் கைப்பற்றப்பட்டது, பேல் சிறுமையுற்றது, மெரோதாக்கு உடைக்கப்பட்டது, அதன் சிலைகள் சிறுமையுற்றன, அதன் உருவங்கள் உடைக்கப்பட்டன என்று மறைக்காமல் அறிக்கையிடுங்கள். ஏனெனில் வடக்கே நின்று ஓர் இனம் அதை எதிர்த்து வரும், அது பாபிலோனை பாழாக்கும், ஒருவனும் அதில் குடியிருக்க மாட்டான், மனிதனும் விலங்கும் அங்கிருந்து தப்பியோடுவர். ஆண்டவர் கூறுகிறார், அந்நாள்களில் அக்காலத்தில் இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும் சேர்ந்து வருவார்கள், அழுது கொண்டே திரும்பி வருவார்கள். தங்கள் கடவுளான ஆண்டவரை அவர்கள் தேடுவார்கள். அவர்கள் சீயோனை நோக்கிய வண்ணம் அங்கு போகும் வழியை கேட்பார்கள். வாருங்கள், மறக்கப்படாத என்றுமுள்ள உடன்படிக்கை மூலம் ஆண்டவரோடு நம்மையே இணைத்துக் கொள்வோம் என்பார்கள். என் மக்கள் காணாமற் போன ஆடு போன்றவர்கள். அவர்களின் ஆயர்கள் அவர்களை வழி தவறி போகச் செய்தார்கள். மலைகள் மேல் அவர்களை கலங்கடித்தார்கள். மலைக்கும் குன்றுக்கும் இடையில் மக்கள் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் உறைவிடத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். பார்த்தவர் எல்லாரும் அவர்களை விழுங்கினர். நாங்கள் குற்றவாளிகள் அல்லர், ஏனெனில் அவர்கள் தங்களின் உண்மையான உறைவிடமும் தங்கள் மூதாதையரின் நம்பிக்கையுமான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்தார்கள் என்று அவர்களுடைய பகைவர் சொல்லிக் கொண்டனர். பாபிலோனினின்று தப்பியோடுங்கள், கல்தேயரின் நாட்டினின்று வெளியேறுங்கள். மந்தைக்கு முன் செல்லும் கிடாய்களைப் போலிருங்கள், ஏனெனில் நான் வடக்கு நாட்டினின்று பெரிய மக்களினங்களின் திரளை பாபிலோனுக்கு எதிராக தூண்டிவிட்டு பாய்ந்து வரச் செய்வேன். அவை அதற்கு எதிராக படையெடுத்து வர அது கைப்பற்றப்படும். அவர்களின் அம்புகள் வெறுங்கையாய் திரும்பி வராத தேர்ச்சி பெற்ற வீரர் போன்றவை. கல்தேயா சூறையாடப்படும், அதை கொள்ளையிடுவோர் அனைவரும் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் உரிமை சொத்தை சூறையாடியவர்களே, நீங்கள் அக்களித்தாலும் அகமகிழ்ந்தாலும், புல் கண்ட இளம் பசும்போல் தொள்ளி குதித்தாலும், பொலி குதிரை போல கனைத்தாலும், உங்கள் அன்னை பெரும் அவமானத்துக்கு உள்ளாவாள். உங்களை ஈன்றெடுத்தவள் இகழ்ச்சிக்கு ஆளாவாள். மக்களுள் அவளே கடையளாயிருப்பாள். வறண்ட வெறுமையான பாலை நிலம் ஆவாள். ஆண்டவருடைய வெஞ்சினத்தால் அது குடியற்று போகும், முற்றிலும் பாழடைந்து போகும். பாபிலோனை கடந்து செல்லும் எவனும் அதிர்ச்சி அடைவான், அதன் தோல்வி கண்டு ஏளனம் செய்வான். வில் வீரர்களே, நீங்கள் அனைவரும் பாபிலோனுக்கு எதிராக எப்பக்கமும் அணிவகுத்து வாருங்கள். அதன் மீது அம்பு எய்யுங்கள், அம்பு மாறி பொழியுங்கள். அது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துள்ளது. எப்பக்கமும் அதற்கு எதிராக குரல் எழுப்புங்கள். அது சரணடைந்து விட்டது, அதன் கொத்தளங்கள் வீழ்ந்தன, அதன் மதில்கள் தகர்ந்தன. இது ஆண்டவரின் பழிவாங்குதல் ஆகும், நீங்களும் அதனை பழிவாங்குங்கள். அது செய்தது போல் நீங்கள் அதற்கு செய்யுங்கள். விதைப்பவனை பாபிலோனினின்று அழித்து போடுங்கள். அறுவடை காலத்தில் அரிவாள் எடுப்பவனையும் வீழ்த்திவிடுங்கள். கொடுங்கோலனின் வாளை முன்னிட்டு அவர்கள் ஒவ்வொருவனும் தன் சொந்த மக்களிடம் திரும்பி போகட்டும். அவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த நாட்டுக்கே தப்பி ஓடட்டும். இஸ்ராயேல் வேட்டையாடப்படும் ஆட்டுக்கு ஒப்பாகும், அது சிங்கங்களால் துரத்தி அடிக்கப்பட்டது. முதலில் அசீரிய மன்னன் அதை விழுங்கினான். இறுதியாக பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் அதன் எலும்புகளை முறித்து போட்டான். ஆகவே இஸ்ராயேலின் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்:
இதோ அசீரிய மன்னனை நான் தண்டித்தது போன்று பாபிலோனிய மன்னனையும் அவனது நாட்டையும் தண்டிப்பேன். நான் இஸ்ராயேலை அதன் மேய்ச்சல் நிலத்திற்கு திரும்ப அழைத்து வருவேன். கர்மேலிலும் பாசானிலும் அது மேயும். எப்ராயிம் மலைகளிலும் கிளையாதிலும் அது வயிறு புடைக்க தின்னும். அந்நாள்களில் அக்காலத்தில் இஸ்ராயேலில் குற்றத்தை தேடி பார்ப்பர், ஆனால் ஒன்றும் தென்படாது. யூதாவில் பாவங்களை தேடுவர், ஆனால் ஒன்றும் காணப்படாது. ஏனெனில் நான் விட்டு வைத்த எஞ்சியோரை மன்னிப்பேன் என்கிறார் ஆண்டவர். மெரத்தாயும் நாட்டுக்கு எதிராக புறப்படு, பெக்கோதின் குடிகளை எதிர்த்து முன்னேறு. அவர்களை வெட்டி வீழ்த்து, முற்றிலும் அழித்து போடு. நான் கட்டளையிட்ட அனைத்தையும் நிறைவேற்று என்கிறார் ஆண்டவர். நாட்டில் போரின் ஆரவாரம் கேட்கின்றது, பேரழிவின் கூக்குரல் ஒலிக்கின்றது. மண்ணுலகு முழுவதற்கும் சம்மட்டியாய் திகழ்ந்தது நொறுங்கி தூள் தூளானது எப்படி? மக்களினங்கள் நடுவே பாபிலோன் பாழடைந்து போனது எவ்வாறு? பாபிலோனே, நான் உனக்கு கண்ணி வைத்தேன், தெரியாமலே நீ அதில் மாட்டிக்கொண்டாய். நீ கண்டுபிடிக்கப்பட்டு பிடிபட்டாய், ஏனெனில் நீ ஆண்டவரை எதிர்த்தாய். ஆண்டவர் தம் படைக்கல கொட்டிலை திறந்துவிட்டார், தம் கடுங்கோபத்தின் படைக்கருவிகளை வெளிக்கொணர்ந்தார். கல்தேயர் நாட்டில் படைகளின் ஆண்டவராகிய கடவுள் ஆற்ற வேண்டிய அலுவல் இதுவே. எல்லா திக்குகளினின்றும் அதை எதிர்த்து வாருங்கள், அதன் களஞ்சியங்களை உடைத்து திறங்கள். தானிய குவியல் போல அதை குவித்து வையுங்கள், அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதில் எதுவும் எஞ்சியிருக்க வேண்டாம். அதன் காளைகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்துங்கள், அவை கொலைக்களத்திற்கு செல்லட்டும். அவற்றுக்கு ஐயோ கேடு, அவற்றின் நாள் வந்துவிட்டது, அவற்றின் தண்டனை காலம் நெருங்கிவிட்டது. இதோ அவர்கள் பாபிலோனிய நாட்டிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள். தம் கோவிலை முன்னிட்டு நம் ஆண்டவராகிய கடவுள் பழிவாங்கியதை சீயோனில் அறிவிக்க ஓடுகிறார்கள். வில்லாளர்கள், வில் வீரர்கள் அனைவரும் பாபிலோனுக்கு எதிராக வருமாறு அழையுங்கள். அதை சுற்றி வளைத்துக் கொள்ளுங்கள், ஒருவனும் தப்பியோட விடாதீர்கள். அதன் செயல்களுக்கு தக்கவாறு கைமாறு செய்யுங்கள். அது நடந்து கொண்டதற்கு ஏற்ப அதை நடத்துங்கள். ஏனெனில் இஸ்ராயேலின் தூயவராகிய ஆண்டவருக்கு எதிராக அது இருமாப்புடன் நடந்து கொண்டது. எனவே அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள். அதன் படை வீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர். இருமாப்பு கொண்டவனே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர். உனது நாள் வந்துவிட்டது, உன்னை நான் தண்டிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. இருமாப்பு கொண்டவன் இடறி கீழே விழுவான், அவனை தூக்கிவிட யாரும் இலர். அவன் நகர்களில் நான் தீ வைப்பேன், சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அது சுட்டெரிக்கும். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், யூதாவின் மக்களும் அவர்களோடு சேர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களை அடிமைப்படுத்தியோர் அனைவரும் அவர்களை காவலில் வைத்திருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்ய மறுக்கிறார்கள். அவர்களின் மீட்பர் வலிமை மிக்கவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயர். அவரே அவர்கள் வழக்கை நடத்துவார், நாட்டுக்கு அமைதியை கொணர்வார். பாபிலோன் குடிமக்களுக்கோ அமைதியின்மையை அளிப்பார். கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிமக்கள் மேலும் அதன் தலைவர்கள் ஞானிகள் மேலும் ஒரு வாள் வரும் என்கிறார் ஆண்டவர். குறி சொல்வோர் மேல் வாள் வரும், அவர்கள் அறிவிலிகளாக மாறுவார்கள். அதன் படை வீரர்கள் மேல் வாள் வரும், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதன் குதிரைகள் மேலும் தேர்கள் மேலும் அதன் நடுவே இருக்கும் கூலிப்படைகள் மேலும் வாள் வரும், அவர்கள் பேடிகள் ஆவார்கள். அதன் செல்வங்கள் அனைத்தின் மேலும் வாள் வரும்,
அவை கொள்ளையடிக்கப்படும். அதன் நீர்நிலைகள் மேல் வாழ்வரும், அவை வறண்டு போகும். அது சிலைகள் மலிந்த நாடு, அதன் மக்கள் சிலை பைத்தியங்கள். எனவே பாபிலோனில் காட்டு விலங்குகள் கழுதை புலிகளோடு வாழும். தீக்கோழிகள் அங்கு குடியிருக்கும். மக்கள் என்றுமே அங்கு குடியேறப் போவதில்லை. காலமெல்லாம் அது குடியிருப்பாரற்று கிடக்கும். கடவுள் சோதோம் கொமோராவையும் அவற்றின் அண்டை நகர்களையும் வீழ்த்திய பொழுது நிகழ்ந்தது போல் அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார், எவரும் தங்கவும் மாட்டார் என்கிறார் ஆண்டவர். இதோ வடக்கினின்று ஓர் இனம் வருகின்றது. வலிமை வாய்ந்த மக்களினமும் மன்னர் பலரும் மண்ணுலகின் கடை எல்லைகளினின்று கிளர்ந்தெழுகின்றனர். அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள். அவர்கள் இரக்கமற்ற அரக்கர்கள். அவர்களின் ஆரவாரம் கடலின் இரைச்சலை போன்றது. மகளே பாபிலோன், அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரைகள் மீது சவாரி செய்து கொண்டு உனக்கு எதிராய் வருகின்றார்கள். அவர்கள் வரும் செய்தி பற்றி கேள்வியுற்ற பாபிலோனின் மன்னனின் கைகள் தளர்ந்து போயின. கடுந்துயர் அவனை ஆட்கொண்டது. பேறுகால பெண்ணை போல் அவன் தவிக்கின்றான். யோர்தானை அடுத்த காட்டினின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல் நான் அவர்களை அங்கிருந்து திடீரென்று விரட்டி அடிப்பேன். நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவனாக்குவேன். ஏனெனில் எனக்கு நிகர் யார்? என்னை தட்டி கேட்பவன் யார்? எந்த மேய்ப்பன் என்னை எதிர்த்து நிற்பான்? எனவே பாபிலோனுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் கல்தேய நாட்டுக்கு எதிராக அவர் கொண்டுள்ள எண்ணங்களுக்கும் செவி கொடுங்கள். மந்தையில் மிகச்சிறிய ஆடுகளும் திண்ணமாய் இழுத்துச் செல்லப்படும். ஆட்டுப்பட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும். பாபிலோனுடைய வீழ்ச்சியின் ஒலியால் நிலம் நடுங்கும். அதன் கூக்குரல் மக்களினத்தார் நடுவே கேட்கும். புலம்பலாகமம் அதிகாரம் 3. ஆண்டவரது சினத்தின் கோலால் வேதனை அனுபவித்த ஒருவன் நான். அவர் என்னை துரத்தி அடித்து ஒளியினுள் அன்று இருளினுள் நடக்கச் செய்தார். உண்மையில் அவர் என் மீது தம் கையை ஓங்குகிறார். நாள் முழுதும் ஓங்குகிறார். மீண்டும் மீண்டும் என்னை வதைக்கிறார். அவர் என் சதையையும் தோலையும் சிதைத்து விட்டார். என் எலும்புகளை நொறுக்கிவிட்டார். அவர் கசப்பாலும் துயராலும் என்னை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டார். பண்டை காலத்தில் இறந்தோர் போல இருள் சூழ்ந்த இடத்தில் அவர் என்னை வாழச் செய்தார். நான் தப்பிச் செல்ல இயலாதவாறு என்னை சுற்றிலும் அவர் மதில் எழுப்பினார். பழுவான தலைகளால் என்னை கட்டினார். துணை வேண்டி நான் கூக்குரல் எழுப்பிய போதும் அவர் என் மன்றாட்டை கேட்க மறுத்துவிட்டார். செதுக்கிய கற்களால் என் வழிகளில் தடைச்சுவர் எழுப்பினார். என் பாதைகளை கோணலாக்கினார். பதுங்கியிருக்கும் கரடி போன்றும் மறைந்திருக்கும் சிங்கம் போன்றும் அவர் எனக்கு ஆனார். என் வழிகளினின்று இழுத்துச் சென்று என்னை பீறி கிழித்தார். என்னை முற்றிலும் பாழாக்கினார். அவர் தமது வில்லை நாணேற்றினார். அவர் தமது அம்புக்கு என்னை இலக்கு ஆக்கினார். அவர் தமது அம்புக்கூட்டின் அம்புகளை என் நெஞ்சுள் பாய்ச்சினார். நாள் முழுதும் நான் என் மக்கள் அனைவரின் நகைப்புக்கு உள்ளானேன். அவர்களது வசைப்பாடலின் பொருள் ஆனேன். அவர் கசப்புணவால் என்னை நிரப்பினார். எட்டிக்காடியால் எனக்கு வெறியூட்டினார். கற்களால் என் பற்களை நொறுக்கினார். என்னை புழுதியில் போட்டு அவர் மிதித்தார். அமைதியை நான் இழக்கச் செய்தீர். நலம் என்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமையும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறைந்து போயின என்று நான் சொல்லிக்கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டிக்காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைந்து நினைந்து என் உள்ளம் கூனி குறுகுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர்.
ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர்க்கும் அவரை தேடுவோர்க்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது. அவரே அதை அவர்கள் மேல் வைத்தார். எனவே தனிமையில் அமைதியாய் அவர்கள் அமரட்டும். அவர்களின் வாய் புழுதியை கவ்வட்டும். நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்கலாம். தங்களை அறைபவர்களுக்கு கன்னத்தை காட்டட்டும். அவர்கள் நிந்தைகளால் நிரப்பப்படட்டும். என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார். அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். மனமாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை, துன்புறுத்துவதும் இல்லை. நாட்டில் சிறைப்பட்டோர் அனைவரும் காலால் மிதிக்கப்படுவதையோ, உன்னதரின் திருமுன் மனிதருக்கு நீதி மறுக்கப்படுவதையோ, வழக்கில் ஒருவர் வஞ்சிக்கப்படுவதையோ என் தலைவர் காணாது இருப்பாரோ? என் தலைவர் கட்டளையிடாமல் யார் தாம் சொல்லியதை நிறைவேற்றக்கூடும்? நன்மையும் தீமையும் புறப்படுவது உன்னதரின் வாயினின்று அன்றோ? உயிருள்ள மனிதர் முறையிடுவது ஏன்? மானிடர் அடைவது தம் பாவத்தின் விளைவை அன்றோ? நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். நாங்கள் குற்றம் புரிந்து கலகம் செய்தோம், நீரோ எம்மை மன்னிக்கவில்லை. நீர் சினத்தால் உம்மை மூடிக்கொண்டு எம்மை பின்தொடர்ந்தீர். இரக்கமின்றி எம்மை கொன்றழித்தீர். எங்கள் மன்றாட்டு உம்மை வந்தடையாதபடி மேகத்தால் உம்மை மூடிக்கொண்டீர். மக்களினங்கள் இடையே எம்மை குப்பை கூளமாக்கிவிட்டீர். எங்கள் பகைவர் அனைவரும் எங்களுக்கு எதிராக வாய் திறந்தனர். திகிலும் படுகொழியும் எம்முன் உள்ளன. சிதைவும் சீரழிவும் எம்மேல் வந்தன. என் மக்களாகிய மகளின் அழிவை கண்டு என் கண்கள் குளமாயின. வற்றாத ஓடையென என் கண்கள் நீர் சொரிகின்றன. ஆண்டவர் வானினின்று கண்ணோக்கும் வரை ஓய்வின்றி கண்ணீர் சொரிகின்றன. என் நகரின் புதல்வியர் அனைவர் நிலை கண்டு என் உள்ளம் புலம்புகின்றது. காரணமின்றி என் பகைவர் பறவையை வேட்டையாடுவது போன்று என்னை வேட்டையாடினர். உயிரோடு என்னை குழியில் தள்ளி என்மேல் கற்களை எறிந்தார்கள். வெள்ளம் என் தலைக்கு மேல் போயிற்று. நான் தொலைந்தேன் என்றேன். படுகுழியினின்று ஆண்டவரே உம் திருப்பெயரை கூவி அழைத்தேன். என் குரலை நீர் கேட்டீர். என் விம்மலுக்கும் வேண்டுதலுக்கும் உம் செவியை மூடிக்கொள்ளாதீர். உம்மை நோக்கி நான் கூவி அழைத்த நாளில் என்னை அணுகி அஞ்சாதே என்றீர். என் தலைவரே, என் பொருட்டு வாதாடினீர். என் உயிரை மீட்டருளினீர். ஆண்டவரே, எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை கண்டீர். எனக்கு நீதி வழங்கும் அவர்களின் பழிவாங்கும் திட்டத்தையும் எனக்கு எதிரான அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டீர். ஆண்டவரே, அவர்களின் வசைமொழிகளையும் எனக்கு எதிரான அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டீர். என் பகைவர் நாள் முழுவதும் எனக்கெதிராக முணுமுணுத்து திட்டமிடுகின்றனர். பாரும், அவர்கள் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை பற்றியே வசைபாடுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களின் செயல்களுக்கேற்ப அவர்களுக்கு கைமாறு அளித்தருளும். நீர் அவர்கள் மனதை கடினப்படுத்தும். உம் சாபம் அவர்கள் மேல் விழச் செய்யும். ஆண்டவரே, சினம் கொண்டு அவர்களை பின்தொடரும். வானத்தின் கீழ் இல்லாதவாறு அவர்களை அழித்தொழியும்.